ஏய் அம்மா அம்மா வேண்டாம்மா, பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிடுங்க. அந்த பிள்ளைக்கு வாய் மட்டும் இல்ல, காலும் நீளம்தான். இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கா, இவ்வளவு போய் மன்னிக்க சொல்ற? எப்படி சும்மா விட முடியும்? எவ்வளவு திமிரு, அத்தையை எதிர்த்து பேசுற பாத்தீங்களா நீ? உங்க அம்மா என்ன வளர்த்தாலோ என்னவோ. ஓ, எது கேட்டாலும் என் அம்மாவையே ஏன் எழுத்து எடுத்து பேசிட்டு இருக்கீங்க? ஏன் நீங்க யாரும் தப்பே பண்ண மாட்டீங்களா? ஆதிரா, தயவு செஞ்சு பேசாம அமைதியா இரு. யாரு என்ன சொன்னாலும் கேட்காம கூட கூட பேசுறதா அவ வளர்ப்பு. இவள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு முதல்ல ஒன்ன சொல்லணும். நம்ம என்ன சொல்றது அண்ணி? அத்தை தான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. அம்மா, ஏம்மா அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. அதான் சுபத்ரா குறுக்க வந்துட்டாளே. ஆனா கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம நாளைக்கு தலை குனிஞ்சு இந்த மாதிரி என்னால நிக்க முடியாது. நாளைக்கு இதே நேரத்துல சேலை ரெடியா இருக்கணும். அப்படின்னா நீ ஏன் உட்கார்ந்து நெய்யணும்னு அர்த்தம். உனக்கு இந்த வேலை செய்ய வருமா வராதாங்கறத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா நீதான் செய்யணும். நீ இந்த வீட்ல பண்ற அடாவடிக்கு உன்னை விட்டு கொடுத்து மன்னிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அம்மா, நீ குறுக்க வராத. நாளைக்கு எனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஏன் வேலை நடக்கலன்னு நான் யாரையும் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் சொன்ன வேலை சொன்ன மாதிரி நடக்கணும், அவ்வளவுதான். யாருக்கு என்ன நடந்தாலும், யாரு மனசு வருத்தப்பட்டாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா சொன்ன வேலைய நாளைக்கு நீ செஞ்சு முடிச்சிருக்கணும், புரிஞ்சுதா? இங்க பாரு, நாளைக்கு காலையில அம்மா சொன்ன மாதிரி சேலை ரெடி ஆகல, நீ அம்மாவோட வேற முகத்தை பாப்ப. ஞாபகம் வச்சுக்கோ. அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு டெலிவரி கொடுத்துறேன் சார். சேலை ஆர்டர் கொடுத்த மாதிரி நல்லா வந்திருக்கா? அருமையா வந்திருக்கு சார். முகூர்த்தத்துக்குன்னு சொன்னீங்கல்ல, அதனால ஸ்பெஷலா கேர் எடுத்து பண்ணியிருக்கோம். அப்படியா? நீங்களே பார்த்து சொல்லுங்க. ஓகே. வாங்க வாங்க. அம்மா, கஸ்டமர் வந்திருக்காங்க. வணக்கம்மா. அம்மா, அட்வான்ஸ் கொடுத்தாங்கல்ல, மீதியை இப்ப கொடுக்குறாங்களா? ஒரு 2000 ரூபாய் குறைச்சிக்க முடியுமான்னு கேக்குறாங்க. நீங்க என்ன சொல்றீங்கம்மா? அம்மாக்கு என்ன சொல்லணும்னே தெரியலடா. சொன்ன மாதிரி சேலையை டெலிவரி கொடுக்கலனா கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாம போயிடுமேன்னு அம்மா தயக்கத்துல இருக்காங்க. என்னாச்சுமா? நீங்க வீட்டுக்குள்ள நேரம் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். வரும்போது வீட்டை கொஞ்சம் சுத்தி பாத்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வீட்ல நெய்த அந்த புது சாரில எல்லாம் அந்த ஆதிரா சாயத்தை கொட்டிட்டா. அச்சச்சோ,
எப்படிம்மா ஆச்சு? இத வேற கேட்கணுமா தமிழ்? நம்ம அம்மா சேலையில சின்ன டேமேஜ் இருந்தா கூட அத கஸ்டமருக்கு கொடுக்க மாட்டாங்க. மொத்தமா சாயம் கொட்டின சேலைய இப்ப என்ன பண்ண முடியும்? அதுவும் முகூர்த்த சேலை வேற. கேட்டிங்களாமா? எந்த நேரத்துல அந்த ஆதிராவை கூட்டிட்டு வந்தீங்களோ அதுல இருந்து எல்லாமே அபசகுணமாவே நடக்குது. மறுபடியும் அந்த அதிக பிரசங்கிக்கு தான் அம்மா சேலை நேர பொறுப்பை கொடுத்திருக்காங்க. அவ என்ன பண்ண போறாளோ? அவ என்ன செய்வா? முதல்ல அவளுக்கு இத பத்தி என்ன தெரியும்? அப்ப நம்ம கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாதா? இத சொன்னா அம்மாக்கு புரிஞ்சாதானே? முதல்ல எதுக்கு அவளை வீட்ல வச்சிருக்கோனே தெரியல. அவளை வீட்டை விட்டு அனுப்புங்கம்மா. இருக்கிற பிரச்சனை போதாதா? சின்ன புள்ள அவங்க வீட்ல செல்லமா வளர்த்துட்டாங்க. ஏதோ தெரியாம பண்ணிட்டா, கொஞ்சம் மன்னிச்சிருங்க. அவங்க அம்மா அப்பா செல்லம் கொடுத்து வளர்த்த விஷயம் கூட உனக்கு தெரியுமா? அப்படின்னா உனக்கு அவங்க எத்தனை வருஷமா பழக்கம்? அப்போ சேலை வாங்க வந்தவங்களுக்கு என்னம்மா பதில் சொல்றது? தமிழ்வாணா, நான் எதுவும் பேச விரும்பல. நான் கை கூப்பி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்த சேலைய நாளைக்கு தந்துடுறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, என்னம்மா நீங்க இப்படி நிக்கிறீங்க? பரவாயில்லம்மா, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? நீங்க நாளைக்கே கொடுங்க. நாளைக்கு ரெடியானது சொல்லுங்கம்மா, நாங்க வரோம். நாங்க வர்றோம்மா. அம்மா வரோம்மா. சுபத்ரா, என் வாழ்க்கையில நான் இதுவரைக்கும் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டதே இல்ல. இன்னைக்கு இந்த வயசுல என்ன கை கூப்பி மன்னிப்பு கேட்க வச்சிட்டா அந்த ஆதிரா. நாளைக்கும் இதே மாதிரி நான் அமைதியா இருக்க மாட்டேன். நான் காலையில சொன்ன மாதிரி சேலை ரெடியா இருக்கணும். முருகா, இது வரைக்கும் நான் உன்கிட்ட பெருசா எதுவும் கேட்டதில்ல. இப்போ உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஆதிராவை இந்த வீட்லயே வச்சுக்கிறதுக்கு நீதான் ஒரு நல்ல வழி காட்டணும்.
சொல்லு சாரு. நம்ம 2 பேரும் எப்பவும் போல வெளியில போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்னா அதுக்கு வழியே இல்ல. சரி வீட்லயாவது உன் கூட மனசு விட்டு பேசலாம்னா நந்தி மாதிரி யாராவது குறுக்க வராங்க. இந்த வீடு பிடிக்கவே இல்ல அகிலாம். என்ன சாரு குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? இப்ப இருக்க சூழ்நிலைக்கு நம்ம அவசரப்படக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும். இப்பவே பஜ்ஜி சாப்பிடணும் போல இருக்கு. பஜ்ஜி சாப்பிட கூட இந்த வீட்ல வெயிட் பண்ணி தான் சாப்பிட வேண்டியதா இருக்கு. இப்படி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலில வந்து மாட்டிக்கிட்டு சாப்பிட முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? ஒவ்வொன்னையும் கேட்டு கேட்டு செய்ய வேண்டியதா இருக்கு. எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல. எதுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? உனக்கு என்ன இப்ப பஜ்ஜி வேணும் அவ்வளவுதானே? 5 நிமிஷத்துல உன் முன்னாடி பஜ்ஜி இருக்கும். ஓகேவா? 5 நிமிஷமா? அது எப்படி? என் கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே. ஆனா பஜ்ஜி சூடாவும் இருக்கணும், சூப்பராவும் இருக்கணும். புரிஞ்சுதா? ம். ஐயோ, இப்படி மாட்டிக்கிட்டேனே. இப்ப என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. என்ன கேட்டுட்டு இருந்த? பஜ்ஜி வேணுமா? அது வந்து அத்தை. யார்கிட்ட கேட்டுட்டு இருந்த? ஆமா சாருமதி, எனக்கு கூட காதுல கேட்டுச்சு. போன்ல பேசிட்டு இருந்தாங்க. உன் போன் தான் பெட் மேல இருக்கே. கையில போனே இல்ல, போன்ல பேசுனேன்னு சொல்ற? ப்ளூடூத்ல பேசிட்டு இருந்தேன். எங்க காட்டு. மா, எதுக்குமா நீ அவளை இவ்வளவு சந்தேகப்பட்டு பேசுற? ப்ளூடூத் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணும். காட்ட சொல்லுடா அவளை. दो ब्लूटूथ. इंदा மா, நீ திரும்ப திரும்ப அவளை சந்தேகப்பட்டு கஷ்டப்படுத்திட்டே இருக்காதம்மா. எதுக்கு தான் இப்படி சந்தேகப்பட்டு பேசுறீங்க? ஒவ்வொரு முறையும் நீங்க இப்படி பேசும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என் ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு பஜ்ஜி சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னது கூட இந்த வீட்ல தப்பாத்த? சொல்லுங்க. ஐயோ, அப்படி இல்ல சாருமதி. அம்மா இப்படி கேக்குறாங்கன்னு நீ வருத்தப்படாத. உனக்கு பஜ்ஜி தானே வேணும், நான் வாங்கிட்டு வரேன். நீ ரிலாக்ஸ்டா இரு.
இனிமே எப்போதுமே ப்ளூடூத்த போடக்கூடாது. போன காதுல வச்சு பேசு, புரியுதா? என்னக்கா எதுவும் பண்ணாம அப்படியே நிக்கிறீங்க? அப்படியே நிக்காம வேற என்ன செய்ய சொல்றேன்? அதான்க்கா பாட்டி உங்களை சேலை நெய்ய சொல்லியிருக்காங்கல்ல. நெய்யணும்னு சொன்னாங்க, ஆனா நான் நெய்யணும்னு ஒத்துக்கலையே. அப்படின்னா நாளைக்கு இருக்கும் உனக்கு கச்சேரி. என்ன பிளாக்மெயில் பண்றியா? இந்த ஆதிரா அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். காவேரி, நீ உள்ள போடா. சரிம்மா. நீ சேலை நெய்யலன்னு சொல்றத இங்க யாரும் காதுல கூட வாங்க மாட்டாங்க, புரியுதா? நான் ஒண்ணு கோலம் போடுறதுக்கோ சேலை நெய்யறதுக்கோ உன் வீட்டுக்கு வரல. இங்க வந்து உன்னை அழ வைக்கவும் கஷ்டப்படுத்தவும் மட்டும்தான். பரவாயில்ல, நீ நினைச்ச மாதிரி என்ன என்ன வேணாலும் செய். ஆனா வீட்ல இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தாத. முக்கியமா அம்மா மனசு கஷ்டப்படுற மாதிரி தயவு செஞ்சு நடந்துக்காத. நீ சொல்றத கேட்கறதுக்கு நான் ஒன்னும் ஸ்கூல் போற பாப்பா இல்ல. ஹேய், டோன்ட் யூ ஹேவ் எனி மனஸ்? பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? சின்னவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? திருமாறன் இருப்பா, நானே இவளுக்கு புரியுற மாதிரி சொல்லிக்கிறேன். இல்லம்மா, இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அவ பேசுற பேச்சுக்கு நீங்க எவ்வளவு மனசு கஷ்டப்படுறீங்க நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்க எதுக்குமா எல்லா விஷயத்திலயும் இந்த லூசுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? Hey, stop calling me loser. ஏய், நீ நிறுத்து. விடுமாரா ப்ளீஸ். இல்லம்மா, நீங்க இவ்வளவு விட்டுருங்கன்னு சொல்றேன். இவ உங்களுக்கு தேவையில்லாத லக்கேஜ்மா. ஆமாமா, நிஜமாவே இவ உங்க ஃப்ரெண்டு பொண்ணு தானேன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. இப்போதான் சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க சார். கேள்வி கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லுங்க. சுபத்ரா அம்மா. ஏய், எதுக்கு இப்ப அம்மாவை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ற? ஐயோ, நான் எதுக்கு எமோஷனல் பிளாக்மெயில்லாம் பண்ண போறேன்? உங்க அம்மா மாதிரி இருக்கிற அம்மாவை நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்க, அது போதும். கட்டி வச்சாதான் சரியா வரும். இல்லனா இப்படி பேசி பேசி அம்மாவை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்ப. வா. ஏய், ஏய், விடு. வா. விடு. ஏய், வா. விடுங்க. விடு. விடுமாரா, இது என்ன பழக்கம்? கையெல்லாம் பிடிக்க வேண்டாம். அவளை விடு, வலிக்க போகுது. இவள உள்ள கூட்டிட்டு போய் அடைச்சு வச்சாதான் சரியா வருவா. இல்லனா இவ திருந்தவே மாட்டா. முதல்ல இவ சேலை நெய்யணும். அந்த வேலை முடியாம இவ இங்க இருந்து போக முடியாது. அம்மா சொல்லிருக்காங்க. இவ என்னத்த நெய்ய போறாளோ தெரியல. பாட்டியோட நம்பிட்டு இருக்காங்க. இந்த பாட்டி நீங்க சொல்றீங்கன்னு கைய விடுறாமா? என்னைய அடிச்சு வைப்பியா? திருமாரா. ஏய்,
ஐயோ, அடிக்கிற மாதிரி வரானே, அடிச்சிருவானோ? உன் கால் யார் பேச்சுக்கும் கட்டுப்படாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உன் கை நல்லா தானே இருக்கு? ஆமா. போய் தண்ணி எடுத்துட்டு வந்து என் கை மூஞ்சி எல்லாம் கழுவி விடு. அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. சேலை மேல தெரியாம சாயம் கொட்டிட்டேன்னு சொல்லி சமாளிச்சுட்ட. ஆனா திருமாறன் மேல வேணும்னே தானே இப்ப கொட்டின. இப்ப நீ மட்டும் என் முகத்தை கழுவி விடலனா உன்னை ஸ்டேஷனை கூட்டிட்டு போய் அங்க கைதிங்க சாப்பிடுற பிளேட்டை கழுவ விட்டுருவேன், பாத்துக்க.